இவர் பவிஷ், அவர் தனுஷ், அவ்வளோதான். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணோம். ஸோ தேடி ஒருத்தரை பிடிச்சி. சொல்ல சார், காதல் கொண்டேன் பார்ட் 2 வருது அப்படின்னாங்க. பார்ட் 3 வந்து பவிஷ் வச்சு ஏதாவது எடுக்க ஐடியா இருக்கா? அதுக்கு செட் ஆகும். பார்ட் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ண போகும்போது இது ஒரு செட்டே ஒரு மாதிரி, அவங்க ஒரு பக்கம் டைலாக் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, இந்த பக்கம் வந்து பவிஷ் வந்து ஏதோ பண்ணிகிட்டே இருக்காரு. நம்மளாம் எதிர்பார்க்குற செல்வராஜ் சாரை பேச அடிக்கிறேன். இந்த படத்தில் ஒரு தூணாக இருக்கிற செல்வராஜ் சாரை பேச அடிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அவருக்கு ஒரு ஃபோன். என்ன சார், எனக்கு கார் ரொம்ப பிடிக்கும். அதான் சார். சார் பெரிய வெற்றி சார், கார் எல்லாம் பெரிய வெற்றி பெற்றா கார். ஓகே, கண்டிப்பாக சார். கண்டிப்பாக சார். என்ன காருன்னு தெரிஞ்சா அப்படி சொல்ல மாட்டாரு. ஃபஸ்ட்டு போகும்போது கதை கேட்டால் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த ஜென்ரேஷன் அவங்களோட இது, அந்த பசங்க படுற பாடு, நம்ம அந்த பொண்ணுங்க கோ த்ரூ தி எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ரியலாக சொன்னாங்க. நானும் நிறைய போராட்டம்லாம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு பசங்க இது எல்லாம் அதான் அவங்ககிட்ட சொன்னேன், ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க, இது எனக்கு கனெக்ட் பண்ணிப்பாங்க, அதில் பெரிய நம்பிக்கை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ண போகும்போது இது ஒரு செட்டே ஒரு மாதிரி, அவங்க ஒரு பக்கம் டைலாக் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, இந்த பக்கம் வந்து பவிஷ் வந்து ஏதோ பண்ணிகிட்டே இருக்காரு, டக்கு 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 டக்குன்னு முடிக்கிறாங்க. இது இந்த மாதிரி ஐ திங்க் வந்தாங்க 30 நாள் 35 நாள் பண்ணாங்க, முடிச்சிட்டாங்க. I think that's how future cinema would be like. அவ்வளோதான், டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஐ திங்க் யூ வில் லைக் த ஃபிலிம், யூ வில் லவ் த ஃபிலிம் ஆக்சுவலி. நாங்கள் வந்து உங்களை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி வர சொன்னோம். சில கேள்விகள் மட்டும் பதில் சொல்லுங்கள் சார், அப்புறம் நாங்கள் மீதி பேர்லாம் பேசுவாங்க. மீடியாக்கள் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் சார் கேட்கலாம். என்ன ஒற்றுமை இருக்குது? இவர் தனுஷ் மாதிரி வருவாரா? எப்படி நடிக்கிறாரு? ஏன்னா கூட நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். இவர் பவிஷ், அவர் தனுஷ், அவ்வளோதான். தனுஷ் சாருக்கு ரவுடிசம் படம் இப்போ யாருமே எடுக்கல இன்னும் அந்த அளவுக்கு. ஸோ அதே போல் காதலும் தனுஷை வச்சு முக்கோண காதல் வேற லெவலில் கொடுத்துருப்பீங்க, காதல் கொண்டேனும். ஸோ ஒருவேளை பவிஷை வச்சு எடுத்தீங்கன்னா ரவுடிசம் முதல்ல எடுப்பீங்களா, இல்லை காதலை புளியறதுக்கான வாய்ப்பு கொடுப்பீங்களா? ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டினுங்க. அந்த டைமில் என்ன தோணுதோ எதுக்கு வேணுமோ அடாப்ட் ஆவாருன்னு நினைக்கிறேன். செல்வா சார், வாழ்த்துக்கள் சார். அப்புறம் நீங்கள் எடுத்த படங்களில் வந்து உயிருக்கு உயிரான லவ் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க காதல்லாம் இருந்தது. அப்போ எடுத்த காதல், நீங்கள் எடுத்த படங்களும். பட்டு இந்த படம் ஆகட்டும், இதுக்கு முன்னே 2-3 படங்கள் வந்திருக்கு, எல்லாமே காதல் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் பழி வாங்குற மாதிரி தான் காதல் போகுது. இப்போ உள்ள காதல் அப்படி மாறி போச்சா? காதல் இருக்கா இல்லையா? இந்த படத்துலையும் முதல்ல இவர் வந்து ரைடு கொடுக்குறாரு வண்டியில் உட்கார வச்சு, பின்னால் பழி வாங்குற மாதிரி நீ அதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ட்ரெய்லர் தெரியுது. இப்போ உள்ள காதல் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் சார். இனிமேல் உள்ள காதல் எப்படி இருக்கும்? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணோம். ஸோ தேடி ஒருத்தரை பிடிச்சி நான் லவ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஐ திங்க் லவ்ன்றது இட்ஸ் ஐ திங்க் பர்மனண்ட். நம்ம எதையுமே இல்லாமல் பண்ண முடியும். இப்போ அதோட ஒரு வேரியேஷனாக இது ஒன்று இருக்குது. இப்போ அதுவும் மாறும். அடுத்த ஜென்ரேஷன் வேறு மாதிரி வரும். லவ்வோட பேர் தான் மாறிட்டே போருமே தவிர லவ் இஸ் எவர் லாஸ்டிங். சொல்ல சார், காதல் கொண்டேன் பார்ட் 2 வருது அப்படின்னாங்க. பார்ட் 3 வந்து பவிஷ் வச்சு ஏதாவது எடுக்க ஐடியா இருக்கா? அதுக்கு செட் ஆகும். பார்ட் 2வே நான் சொல்லி